ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜிஎம் சமையல். எல்லாருக்குமே மதிய வணக்கம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி. இன்னைக்கு கிருஷ்ணருக்கு இன்னைக்கு வீட்டில் ஒரு சில ரெண்டு மூணு பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது நான் ரவா லட்டு பண்ண போகிறேன். ரவா லட்டுக்கு ரவை எடுத்துக்கிட்டேன், நெய், இது தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். என்கிட்ட துருவுறது இல்லை, அதனால் மிக்சியில் லைட்டாக ஒரு ப்ரெஸ், அப்போ இந்த மாதிரி வரும். இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, ரவையை நல்லா நெய்யில் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் தேங்காவை நல்லா வறுக்க போகிறோம். தேங்காய் நல்லா வறுத்துட்டு அது கூட எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், சர்க்கரை. இப்போ ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன செய்ய போகிறோன்னாக்கா, நம்ம 90s கிட்ஸோட பால்கோவா பாக்கெட், ஒரு காயின் மாதிரி இருக்கும் இல்லையா, சின்னதாக க்யூப்ஸ் ஆட்டம் இருக்கும் இல்லையா, அதுதான் செய்ய போகிறேன். அடுத்து குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன். அங்கே இருக்குது, குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன். அப்புறம் 90s கிட்ஸ் பால்கோவா, ரவா லட்டு செய்ய போகிறோம். இப்போ மணி 2ஆவது. நான் ஈவினிங்குள்ளே இவ்வளோத்தையும் செய்யணும். அதுக்கு நடுவில் கேக் பண்ணலான்னு இருக்கேன். கேக் சாமிக்கு இல்லை, பசங்களுக்கு கேரட் கேக் பண்ணலான் இருக்கேன். அதையும் நடுவில் காமிக்கிறேன். ஆனால் அது ரொம்ப டீட்டெயிலாக போகாது, சும்மா சிம்பிளாக காமிக்கிறேன். கேரட் கேக் தான் மெயினாக பண்ண போகிறோம். இதெல்லாம் செய்யும்போது நடுவில் கேரட் கேக்கும் பண்ண போகிறேன். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நான் இந்த தேங்காவை நல்லா வறுத்துக்க போகிறேன். அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கணும். ஆனால் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதோடைய தண்ணி மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கணும். கைவிடாமல் வதக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரவா லட்டு எவ்வளோ செஞ்சாலுமே அப்போது நம்ம ரவா லட்டு செஞ்சு வைக்கிறோம்னாக்கா, நம்ம சாமி கும்பிடு எப்படா சாமி கும்பிடுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. டக்குன்னு ரவா லட்டு ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஜூஸியாக, ஈரமாக இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எப்படி உள்ள போகுதுன்னே தெரியல. எப்படி உள்ள போகுது ரவா லட்டு தான் இது. இப்போ நல்லாவே இப்போ இந்த தேங்காய் நம்ம நல்லாவே வறுத்தாச்சு. பாருங்கள், கலருமே சேஞ்ச் ஆகலை. ஆனால் இதில் இருக்கிற அந்த தேங்காய் பால் மட்டுமே ட்ரை ஆகிருக்கு. இந்த தூளை நம்ம தூக்கி இப்படி போடும்போது ரொம்ப லேசாக காற்று மாதிரி இறங்கணும், அதில் வெயிட் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இப்போது நல்லா வெயிட் இல்லாமல் அப்படியே எலசாக, அதில் ஈரப்பதம் இல்லைன்னா அப்படியே லேசாகிடும். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அது எடுக்கும் போதே திக்காக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். நம்ம இது மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வராது. இப்போது கைவிடாமல் நம்ம கிளறினதுனால தான் வெள்ளையாகவும் கடிச்சிருக்கு, நல்லாவும் இருக்குது. இப்போ இதை நான் ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். அடுத்து நான் 2 கப் ரவா சேர்த்துக்க போகிறேன். ரெண்டு கப் ரவை சேர்த்துருக்கோம். இதை லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கலாம். இதுவுமே நல்லா கலர் மாறாமல் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் மெயினாக. இதில் நான் நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு கிளறிக்கலாம். ஏன்னா நெய் எல்லா இடத்துலையும் பரவணும், அதுக்கு நல்லா உருகணும் அது. அதனால் கொஞ்சம் ஸ்பீடு வச்சு
நம்ம நெய் வந்து நல்லா எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது அந்த ரவையோட கலர் பாருங்கள், அந்த நெய்யோடு சேர்ந்து மிக்ஸ்டு ஆகிருக்கு. இப்போது ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோலியே வந்து 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம வறுக்கணும். அதுவும் கைவிடாமல், அடியில் வந்து பாத்திரத்தில் ஒட்டிக்கும். அதனால் நம்ம கைவிடாமல் கொஞ்சமாக கிளறிட்டே இருக்கணும். இப்போ நான் 10 நிமிஷம் போல் இதை நல்லாவே வறுத்துருக்கேன். பாருங்கள், கலருமே மாறலை, ஆனால் நல்லா வறுப்பட்டிருக்கு. அந்த நெய் அந்த ரவை சேர்ந்து ஒரு ஸ்மெல் வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அந்த ஸ்மெல் நல்லா வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்படியுமே தேங்காய் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு இப்படி வேண்டாம், இல்லை கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கிறேன், இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பவுடர் பண்ணலை, எனக்கு இப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே வறுப்பட்டுச்சு. அந்த ரவையோட வாசனை நமக்கு நல்லா வரணும். அதே சமயம் ஸ்லோவாக தான் இருக்கணும். இப்போ நான் எல்லாமே இப்படி கிளறும் போது எனக்கு வந்து கலர் மாறாமல் எப்படி வந்திருக்கு பாருங்கள். கலரும் மாறக்கூடாது, ஆனால் நல்லா வறுப்பட்டுருக்கணும். இப்போ இது கூட வந்து நான் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்க போகிறேன். ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்தாச்சு. இது கூட தேங்காய் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ரெடிமேடாக வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கேன். அந்த தேங்காவை இது கூட சேர்த்துடுறேன். இந்த தேங்காவுமே வந்து கலர் மாறாமல் நல்லா இருக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோன்னா எல்லாமே நல்லா வரும். அவசரமாக நம்ம வேகத்துக்கு வரணும்னு நினச்சா அந்த பொருள் வந்து நமக்கு நல்லா வராது. இப்போது இந்த தேங்காயும் ரவையும் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப் ரவை சேர்த்துட்டு அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். அரை மூடினா நம்ம துருவி எடுத்ததுக்கப்புறம் இந்த கப்பில் வந்து 1.5 கப்பு வரும். அதனால் இப்போ நம்ம சர்க்கரை வந்து அளந்து எடுத்துக்க போகிறோம். நான் வந்து 1.5 கப் சர்க்கரை வந்து ரவைக்கும், அரை கப் சர்க்கரை வந்து தேங்காய்க்கும் சேர்த்து மொத்தம் 2 கப்பாக எடுத்துக்க போகிறேன். இப்போ 2 கப் சேர்த்தாச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் தேவை அப்படின்னா 2.25 வரையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம்னாக்கா கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கும். இப்போது இந்த சர்க்கரை, தேங்காய், ரவை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். ஸ்பீடு வைக்க வேண்டாம். இந்த ஸ்லோலே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த சர்க்கரை கரையும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். தேவைப்படும் போது தண்ணி தெளித்து பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போவே எனக்கு நல்லா திக்காக கெட்டியாக வர ஆரம்பிக்குது. தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஒரு 2 பெரட்டு பெரட்டினதுமே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும்.
அந்த சூட்லேயே வந்து நமக்கு அந்த சர்க்கரையும் கரையும் அந்த ரவையில் தண்ணியே இழுக்கும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நல்லா சூடாகவே அப்படியே தட்டு போட்டு மூடிடணும். இது 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் அது நல்லா அந்த ஈரப்பதத்தெல்லாம் இழுத்துக்கும். இப்போ ரவை வந்து ஆறிட்டு இருக்குது, நான் மூடி வச்சுருக்கேன். அது ஆறுற கேப்பில் நம்ம வந்து இன்னொரு விஷயம் பண்ண போகிறோம். இப்போ இந்த பவுல் இருக்குது இல்லையா, இந்த பவுலை தான் வந்து இந்த ஒரே ஒரு பவுலில் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ண போகிறேன் நான். இப்போ இந்த ஒரு பவுலில் வந்து 3 கப் மைதா, 1 கப் நெய், 2 கப் சுகர், 1/2 கப் பால் பவுடர், இவ்வளோ தான் சேர்க்க போகிறோம் நம்ம 90s கிட்ஸ் பால்கோவாக்கு. ஸோ இப்போ இதுலேயே தான் எல்லாத்தையும் மெஷர் பண்ண முடியும். இந்த மாதிரி கப் நிறைய இருந்துச்சுன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த ஒரு கப்லேயே எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நெய் வந்து இதில் மெஷர் பண்ணி கடாயில் ஊற்றிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து 3 கப் மைதா எடுத்துக்க போகிறேன். அதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் 2 கப் சுகர், அப்புறம் 1/2 கப் பால் பவுடர். நான் வந்து தவா போட்டாச்சு. கடாய் வந்து ஸ்டவ்வில் போட்டுட்டேன். இந்த கப்பில் வந்து 3 கப் மைதா நான் அளந்து எடுத்து இந்த பவுலில் வச்சுருக்கேன். அதே கப்பில் 2 கப் சுகர் வந்து இதில் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். பால் பவுடர் 1/2 கப் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் எதுக்காக அளந்து வச்சுருக்கேன்னா நான் நெய் ஊற்றணும். ஸோ அதனால் நெய்க்காக நல்லா மேகம் இருட்டிட்டு வந்துச்சு. இப்போ வந்து செம்மையாக மழை. இதில் வந்து பாதி கப்பு வந்து எண்ணெயும் பாதி கப்பு நெய்யுமே நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் வந்து நெய் மட்டும்தான் சேர்க்குறேன். நெய் வந்து ஊற்றுனதும் ரொம்பவுமே வந்து சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் புகையும் வரக்கூடாது. நம்ம வந்து எல்லாமே வந்து கரெக்டாக அளந்து எடுக்கிறதுனால ரொம்ப வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். 0 வேஸ்டேஜ்லேயே வந்து நம்ம பண்ணிவிடுவோம். இப்போ இது நான் வந்து ஸ்லோலி தான் வச்சுருக்கேன், ரொம்ப ஸ்பீட்லாம் கிடையாது. இதில் நான் வந்து மைதாவை சேர்த்துக்கிறேன். எடுத்துக்கோங்க. நான் வந்து கிளறதுக்கு இந்த மாதிரி வாட்டமாக தோசை கரண்டி எடுத்துக்கிறேன். இதை வந்து ரொம்ப ஸ்லோவில் தான் இருக்கணும், மீடியம் ஃப்ளேம் வைக்கவே கூடாது. மழை, பயங்கர மழை வருது. இந்த நெய்யில் வந்து நம்ம வந்து இந்த மைதாவை போட்டு அப்படியே எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த நெய்யும் இந்த மைதாவும் நல்லா கரைஞ்சி கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே உருகி கரைய ஆரம்பிக்கும் ரெண்டுமே. அதுதான் வந்து பதம். அது எப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து ஸ்பீடே வைக்கல, லோ. நம்மளோட ரவா லட்டு, அப்புறம் வந்து 90s கிட்ஸ் கோவா, இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நைன்டிஸ் கிட்ஸ் பால்கோவா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அடுத்து வந்து நம்ம வீட்டு குலோப் ஜாமுன் எப்படி இருக்குது. ஸோ ரொம்ப சாஃப்டாக எங்கேயுமே வேரில் விடாமல் நல்லா ஊறி போய் சூப்பராக இருக்குது. சூடாக இருக்குது, சூடு ஆறணும் நல்லா. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் வந்து இன்னுமே வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஜீராவில் கொஞ்சம் நல்லா ஊறிச்சுன்னா அதுக்கப்புறம் 1 by 1 கொஞ்ச நேரம் இந்த ஒரு லேயர் இந்த பார்ட் அப்படியே வந்து போட்டு ஊற வைப்பேன், அடுத்து ஊற வைப்பேன். ஸோ கொஞ்சம் அப்படியே செட் ஆகிடும். நான் ஜீரா தான் மெயின். நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் 1 by 1 கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்து வச்சுருவேன். ஸோ குலோப் ஜாமுன் 90s கிட்ஸ் கோவா, அப்புறம் ரவா லட்டு, ஸோ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து கேரட் கேக் பண்ண போகிறேன். கேரட் கேக் வந்து எங்கள் வீட்டுக்காக பண்ண போகிறேன். ஸோ நாங்கள்லாம் வந்து பேக்கரிக்கு போகணுன்னாக்கா க்ரீமு கேக்கு, ஐஸ் கேக்கு, இல்லை ப்ளைன் கேக்கு, சாதா கேக்கு, ஸ்பாஞ்சி கேக்கு அந்த மாதிரி பார்க்க போவோம். இப்போ எங்கள் வீட்டுக்கார் காணாமல் போயிடுவார். எங்கன்னு போய் பார்த்தாக்கா கேரட் கேக்கு, அப்படி இல்லைனா பனானா கேக்கு அந்த மாதிரி பார்க்க போவார். என்ன தேடுறீங்கன்னு பார்த்தாக்கா கேரட் கேக் இருக்கான்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு போவாங்க. ஸோ அந்த கேரட் கேக் வந்து நான் இன்றைக்கி வந்து கோதுமையில் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறோன்ட்டு அது தனி வீடியோ ஒன்று போடுறேன். இன்றைக்கி இதெல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வீடியோ. இன்றைக்கி சாயங்காலம் எல்லோரும் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு கிருஷ்ணருக்கு கால் உடஞ்சி போச்சு. ஸோ வந்து நான் வந்து அழகாக கையிலே கிருஷ்ணர் காலை வந்து வச்சுட்டே வந்து வைக்க போகிறேன். எப்பவுமே வீட்டுள்ள வந்ததும் ஏமந்து தான் கால் வைப்பான். இந்த வாட்டி வைக்க முடியாது, அங்கேயுமே கிருஷ்ணர் தான் என்னோடய கையை தான் வச்சுட்டு வர போகிறேன். ஸோ இன்றைக்கி சாயங்காலம் நல்லபடியாக கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடலாம். பாய்.